உனக்குள்ள எல்லாமே இருந்தும் நீ ஒண்ணுமே இல்லாதவனை போல இருக்கிறாய். வேற எதுவுமே காரணம் இல்லை. ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா ஹோலி, பரிசுத்தம். ஒரு முயல் கதை அடிக்கடி சொல்லுவேன். ஒரு வேடன் ஒரு முயலை துரத்தி கொண்டே வருகிறான், அவனை கொல்லும்படியாக துப்பாக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த முயலை எப்படியாவது ஷூட் பண்ணணும்னு அவன் போறான். நடந்த சம்பவம். திடீரென்று ஒரே இடத்துல போய் ஒரு பாறைக்கு மேல போய் அந்த முயல் நின்றுச்சு. ஏன் இந்த முயல் நின்றுச்சுன்னு உத்து பார்த்தா வர்ற வழியில அசுத்தத்தை அது மிதிச்சிருக்கு. அந்த அசுத்தத்தோட அடுத்து ஒரு படி கூட என் உயிர் பெருசு இல்ல, அசுத்தத்தோட அடுத்த கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேய்ச்சிட்டு இருந்ததை பார்த்து அந்த அந்த ஷூட் பண்ண வந்தவனே வியந்துட்டான். ஒரு சாதாரணமான முயலே அசுத்தத்தோட அடுத்த படி எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைக்குமே. ஆனால் உபவாச ஜபத்துல கத்துனது, அழுதது, ஃபாஸ்டிங் இருந்தது எல்லாம் வீணா போகணும்னு நினைக்கிறீங்களா? வீணா போகணும்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பா உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறாரு, நீ பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்தா பாரு, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட உன்னையும் உன் குடும்பத்தை தான் நான் எடுத்து உயரத்துல வைப்பேன். உன்னை